Daily. Taste the Daily. ஈரோடு மாவட்டம் அம்மாபேட்டை பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை திருமணம் செய்த இளைஞர் போக்சோவின் கீழ் பிடிபட்டார். காமராஜர் வீதியைச் சேர்ந்த ரமணிதரன் என்பவர் 17 வயது சிறுமியை காதலித்து திருமணம் செய்த நிலையில் இருவரும் திருப்பூரில் உள்ள ஆடை நிறுவனத்தில் பணியாற்றியதாக தெரிய வருகிறது. இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ரமணிதரன் போக்சோ வழக்கின் கீழ் பிடிபட்டார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக, குழந்தை திருமணங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பகுதியில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய கூலி தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். மலங்கன் குடியிருப்பைச் சேர்ந்த 26 வயதான கூலி தொழிலாளி மாரியப்பன் 17 வயது சிறுமி ஒருவரை 2 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. சிறுமியை வலுக்கட்டாயமாக மாரியப்பன் பாலியல் வன்கொடுமை செய்ததில் அவர் தற்போது 7 மாத கர்ப்பமாக உள்ளார். இதுகுறித்து சிறுமி அளித்த புகாரின் பேரில் மாரியப்பன் போக்சோவில் பிடிபட்டார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பில் பொறுப்பற்று இருக்கும் விடிய அரசின் சமூக நலத்துறை அமைச்சர் மற்றும் பொம்மை முதலமைச்சரால் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு அருகே சிறுமிக்கு நடைபெற்ற குழந்தை திருமணத்தை விடிய அரசு தடுக்க தவறியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சூரம்பட்டியைச் சேர்ந்த தினேஷ் என்ற 19 வயது கூலி தொழிலாளிக்கும் ஈரோட்டைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கும் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் அந்த சிறுமி கர்ப்பம் அடைந்ததன் மூலம் குழந்தை திருமணம் வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து தினேஷ், அவரது தாய் கௌரி, சிறுமியின் பெற்றோர் என 4 மீது குழந்தை திருமண தடை சட்டம் மற்றும் போக்சோ பாய்ந்தது. தும்பை விட்டு வாளை பிடித்த கதையாக விடிய அரசு எப்போதும் பிரச்சனை நடப்பதற்கு முன் தடுப்பதில்லை என்றும், குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறையும் அதன் அமைச்சரும் கும்பகர்ண தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.